குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அலைடு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் 2 வெக்டர் கேல்குலஸ் அண்ட் ஃபூரியர் சீரிஸ் நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின் சால்வ் பண்ணும். ஃபைண்ட் கேர்ள் எஃப் வெக்டார் அட் த பாயிண்ட் 1,1,1 if f vector equal to x square y I vector plus xz j vector plus 2yz k vector. இப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேர்ள் எஃப் வெக்டார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கேர்ள் எஃப் வெக்டார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூக்கு கூட திருப்பி அடுத்தது கேர்ள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள் எஃப் வெக்டார் ஃபார்முலா என்னென்னா டெல் கிராஸ் எஃப் வெக்டார். டெல் கிராஸ் எஃப் வெக்டார்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் I வெக்டார் j வெக்டார் k வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். நெக்ஸ்ட்டு இந்த எஃப் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் இசட் 2yz. அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதுதான் கேர்ள் எஃப் வெக்டார். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ டெல் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார்முலா I வெக்டார்னு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார்னு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார்னு டோ பை டோ இசட். எஃப் வெக்டார் அப்படின்னா F1 I வெக்டார் ப்ளஸ் F2 ஜே வெக்டார் ப்ளஸ் F3 கே வெக்டார். இது F1ங்கிறது தான் அதோடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதுக்கடுத்து F2னா எக்ஸ் இசட், F3னா 2y இசட். இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன இருக்குது? I வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய். அப்போது அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா I வெக்டர் இன்ட்டு டோ பை டோ ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிட்டர்மினண்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு I வெக்டார் எடுத்துட்டோன்னா அந்த I வெக்டார் இருக்கக்கூடிய அந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன் தான் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு அடுத்து மைனஸ் ஜே வெக்டார்ண்டு இந்த ரோவையும் அதாவது இந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுட்டு இந்த ஜே வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுட்டேன்னா ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2yz தான் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் கே வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கே வெக்டார்ந்து கே வெக்டார் இருக்கக்கூடிய ரோ இந்த கே வெக்டார் இருக்கக்கூடிய காலம் விட்டுட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறத டிட்டர்மினண்ட் ஆஃப் போட்டு எழுதியிருக்கிறேன். இனி நான் அந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது 3/3 டிட்டர்மினண்ட்டை நான் இப்போ எதாவது மாற்றிருக்கிறேன் 2/2 டிட்டர்மினண்ட்டாக மாற்றிருக்கிறேன். இனி இந்த 2/2 டிட்டர்மினண்ட்டை நான் அடுத்தது திருப்பி சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது I வெக்டார் என்று இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் இது இங்கேருந்து இங்கே இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் போட்டுட்டு இங்கே கீழேருந்து மேலே. அப்போது டோ ஒய்இசட் பை டோ ஒய்னு கிடைக்கும் மைனஸ் டோ எக்ஸிசட் பை டோ இசட்னு கிடைக்கும் மைனஸ் ஜே வெக்டர். அதே மாதிரி தான் இதுவும் இங்கேருந்து இங்கே டோ 2yz டிவைட் பை டோ எக்ஸ் மைனஸ் அடுத்தது கீழேருந்து மேலே டோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை டோ இசட் ப்ளஸ் கே வெக்டர்ந்து டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இசட். இது மைனஸ் ஆஃப் கீழேருந்து மேலே. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இதை நான் திருப்பி சிம்பிளை பண்ணுறேன். இப்போது பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் அதுக்கு மீனிங். ஸோ ஈக்குவல் டு I வெக்டர் என்று ஒய்யை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மற்ற ரெண்டும் அப்படியே இருக்கும் 2z. சரியா? அடுத்தது இசட்டை பொறுத்து நான் பண்ணும்போது இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸ் தானே இருக்குது மைனஸ் எக்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்தது மைனஸ் ஜே வெக்டர் என்று திருப்பி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் பண்ணேன்னா அங்கே எக்ஸ் டேமே இல்லை. அப்போ அதுக்கு என்ன கொடுத்துடலாம்? 0. அடுத்தது திருப்பி இங்கே இசட் டேமே இல்லை. அப்போ அதுக்கும் வேல்யூ என்ன தான்? 0. நெக்ஸ்ட் அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் கே வெக்டர்ண்டு எக்ஸை பொறுத்து நான் பண்ணேன்னா இசட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய்யை பொறுத்து பண்ணேன்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றுமா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்பிளை பண்ணும்போது கேர்ள் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு I வெக்டார் இன்ட்டு 2z minus x
தென் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ப்ராக்கெட் எப்படி வேணும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது கேர்ள் எஃபெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து கண்டுபிடிச்சது கேர்ள் எஃபெக்டார். ஆனால் கொஷினில் கேட்டிருக்குன்னா கேர்ள் எஃபெக்டார். அப்போது கேர்ள் எஃபெக்டார்னா டெல் கிராஸ் எஃபெக்டார். கேர்ள் எஃபெக்டார்னா டெல் கிராஸ் எஃபெக்டார். இப்போ நம்ம டெல் கிராஸ் எஃபெக்டை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூக்கு திருப்பியும் நம்ம டெல் கண்டுபிடிக்கணும், டெல் கிராஸ். ஸோ திருப்பியும் ஃபார்முலா எழுதிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். திருப்பி டெல் கிராஸ் எஃபெக்டார் என்னென்னா நமக்கு டெல் கிராஸ் எஃபெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம்? ஐ வெக்டார்ந்து 2z மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கே வெக்டார்ந்து z மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த வேல்யூ நான் நினச்சி தரீங்க சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2z மைனஸ் எக்ஸ் 0, ஜே இல்லை 0 z. திருப்பியும் நான் அந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த ஐ வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் அந்த காலத்தையும் நான் விட்டுட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எழுதிக்கிறேன். திருப்பி ப்ளஸ் போட்டால் மைனஸ் ஜே வெக்டார், அந்த ஜே வெக்டாருக்கு காலத்தையும் விட்டுட்டு திருப்பி டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ இசட் 2z மைனஸ் எக்ஸ், இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார்னு அந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறத விட டிட்டர்மினன்ட் இந்த மாதிரி நான் எழுதியாச்சு. இனி இந்த டிட்டர்மினன்ட் நான் என்ன செய்யணும்? சிம்ப்ளிஃபை பண்ணணும். இதில் இந்த மல்டி டிஃப்ரென்ஷ் இது மைனஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு ஐ வெக்டர் இன்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இந்த செகண்ட் 2/2 டிட்டர்மினன்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் கீழேருந்து மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணும்போது டோ பை டோ ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? மைனஸ் ஆஃப் 0 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 தானே, 0 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸா இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு 2z மைனஸ் எக்ஸ். தென் ப்ளஸ் கே வெக்டார்னு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு 0, அது வேல்யூ 0 தான், மைனஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐ வெக்டார்னு இங்கே ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஆனால் இங்கே ஒய் டேமே இல்லை, அப்போ அதுக்கு வேல்யூ 0. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இங்கே எக்ஸ் இருக்குது மைனஸ் 2x, ஆல்ரெடி இங்கே மைனஸ் ஜே வெக்டார்னு மைனஸ் 2x. இங்கே இசட்டை பொறுத்து பண்ணும்போது மைனஸ் 2. ஸோ வி கெட் 2x + 2 into j வெக்டார். இதோட இன்னும் முடியலை. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அட் த பாயிண்ட் 1 1 1. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் வேல்யூவில் எக்ஸுக்கு 1 கொடுக்கணும், ஒய்க்கு 1 கொடுக்கணும், இசட்டுக்கு 1 கொடுக்கணும். இங்கே 1 கொடுக்கும்போது 2 + 2 4 j வெக்டார். இது ஆன்சர். தேங்க்யூ.